எத்தனாவது மந்திரம் சொல்லுங்க? திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலயடியும் போற்றி, பண்டார சாத்திரம் போற்றி, அம்மையப்பர், விநாயகப் பெருமான், முருகப் பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்ப தொடங்குவோம். 65வது மந்திரம் நமச்சிவாய மாலை. பொருள் எழுதுங்க. ஆணவமலம் ஒடுங்கினால் 65 தானே? ஒடுங்கினால் உடல் அருள்மயமாகும். குருவே, நமச்சிவாய குருவே, என்னுடைய செயல்கள் அனைத்தையும் என் மனம் உன் திருவடிக்கு அர்ப்பணிக்கும். உன் திருவடிக்கு அர்ப்பணிக்கும். அதில் ஒருத்தவங்க தண்ணி எடுங்க. என்னுடைய ஆகாமிய வினைகள் என்ன ஆகும்? விடை, ஆகாமியம் தோன்றாது. அப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, ஆணவமலம் பாயிண்டாக புரியணும். ஆணவமல ஒடுக்கம் ஒன்று ஆணவமல ஒடுக்கம். 2 உயிர் அருள்மயமாதல். 3 செயல்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தல், சிவார்ப்பணம் என்று அர்ப்பணித்தல். 4 புதிய வினைகள் இல்லை. இதான் செய்தி. நமக்கு பாடம் என்னென்னா, ஆணவமலம் ஒடுங்கணும்னா நம்ம சாதனம் பண்ணணும். சரியகிரிய யோகம் ஞானம் பண்ணணும்னா ஒடுங்கும். ஒடுங்குனா அடுத்தது உடல் அருள்மயமாகும். அருள்மயமானால் செயல்கள் என்னாகும்? சிவார்ப்பணமாகும். செயல்கள் சிவார்ப்பணமான என்ன இல்லை? இல்லை. புதிய வினை இல்லைன்னா பிறவி இல்லை. ஆணவமலம் ஒடுங்கிய பிறகு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. பாணிமேல் உற்ற பணிபலவும், பாணினா கை, நின்னடிக்காய் பூணிமே நெஞ்சம் புதுவினை எற்கண்ணாமோ, நாணுமேல் தீயமலம். நாணுதல்னா ஒடுங்குதல். நன்குடலும் நீயாக ஊனுமே ஆவடு தன்துறை நமச்சிவாயனே. அடுத்த மந்திர பொருள் நமச்சிவாய குருவே. திருவாவடுதுறை வாழ் நமச்சிவாய குருவே, ஆணவமலம் ஒடுங்கும் போது மாயை கன்மம் அருள்மயமாகும். என் மனம் வினைகளை சாராமல் திருக்கூட்டத்தை நட்பாக கொள்ளும். அப்போது எனக்கு ஊழ்வினை இல்லை. இதுவும் ஒரு படிநிலை தான். 1 ஆணவமலம் ஒடுங்குதல், 2 மாயை கன்மம் அருளாதல், 3 வினை சார்பு நீங்கல், போன மந்திரமே இதை தான் சொன்ன மாதிரி இருக்கும். ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கும். அதில் தான் படிக்கிறவங்க திறமை இருக்கு. அடியார்களை சார்தல், அதனால் ஊழ்வினை இல்லாமல் போதல். சரி, சரி. யுவஸ்ரீ வீட்ல அவங்க அப்பாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா?
இதை கொஞ்சம் இந்த செல்லை கொஞ்சம் பாருங்கள், 2 செல்லையும் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த இப்போ யுவஸ்ரீக்கு கொடுத்த பாட்டு ஓகேங்கிறாங்களா வேண்டாங்கிறாளா? ஒன்றுமே சொல்லலையா? ஊழ்வினை இல்லை அதானே. இந்த மந்திரத்துக்கு ஒரு சிறப்பு என்ன சிவார்கள், என்ன சிறப்புன்னா ஆணவமலம் ஒடுங்குது, கண்மம் மாயை என்னாகுது, அருள்மயமாகுது. அப்போ வினை வர்றதில்லை. அதற்கு பிறகு திருக்கூட்டம் கிடைக்காது. இது ரொம்ப முக்கியம். இது திருக்கூட்டத்தோடு இணைஞ்சது. போன மந்திரத்துக்கும் இந்த மந்திரத்துக்கும் இந்த திருக்கூட்டம் வேறுபாடு, அதுதான் சின்ன வேறுபாடு வைப்பாங்க, கண்டுபிடிக்கணும். இந்த திருக்கூட்டத்தை தான் நாம் 12ஆம் நூற்பான்னு சொல்கிறோம். செம்மலர் நோந்தாள் சேரல் விட்டா அம்மலங்கழியி அன்பரோடு மறியி மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரங்கத்தொடுமே. அது சைவ சமயத்தில் ஒரு சாதனம். அது இது திருக்கூட்டத்தை சொல்லுது. அதாவது குரு லிங்க சங்கமத்தை சொல்லுது இந்த மந்திரம். நமச்சிவாயர் குருவாகிறாரு. ஆவடுதுறை நமச்சிவாயான்னு சொல்லும் போதே அது லிங்கமாயிரும். ஒரு தலத்தை குறித்தா லிங்கமாயிரும். திருக்கூட்ட சங்கமம். ஒரு சாதகர் குருலிங்க சங்கமத்தில் இருந்தாருன்னா அவருக்கு பிராரத்த வினை தாக்காது. பிராரத்த வினை அதாவது வாசனாமலம் தாக்காது. மலவாசனை மலவாசனையும் அவங்கள தாக்காது. அங்கமேல் உற்ற அவலவினை போக்கி நெஞ்சு உன் சங்கமே ஆக்கில் வினை தாக்கும் என்பது என்னாமோ. அந்த சங்கம் தான் குருலிங்க சங்கம். மங்குமேல் தீயமலம் மற்றவெல்லாம் நீயாக்குங்கிறது தான் அருள்மயமாக்கும். துங்கமே ஆவடு தந்துரை நமச்சிவாயனே. துங்கம்னா பெரிய தூய என்று பொருள். துங்க கரிமுகன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அடுத்தது கட்படி திருவாசகம் போட்டு